சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான செவ்வாய் பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். செவ்வாய் பயிற்சி அவ்வளவு முக்கியமானதா? ஒரு மனுஷனோட வாழ்க்கையில செவ்வாய் பயிற்சி அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேதுக்கள் பயிற்சி, இந்த பயிற்சிக்கெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமோ அதே அளவுக்கான முக்கியத்துவத்தை கண்டிப்பா செவ்வாய் பயிற்சிக்கு நம்ம கொடுக்கணும். ஆனா பெரும்பாலானவங்க குரு பயிற்சி, சனி பயிற்சிக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்துல பாதி அளவை கூட செவ்வாய் பயிற்சிக்கு கொடுக்கறது இல்ல. செவ்வாய் பயிற்சி ஒரு மனுஷனோட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தும் அப்படிங்கறத கூட தெரிஞ்சுக்க விரும்பாம ஒரு சில தேவையில்லாத செயல்களை செஞ்சு அழிவுகளை அவங்களே தேடிக்கிறாங்க. அதாவது செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் 40 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிட்டே இருப்பார். அப்படி அவர் பயிற்சியாகக்கூடிய காலகட்டத்துல ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே அற்புதமான சுப பலன்களையும், ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே மோசமான அசுப பலன்களையும் கொடுத்துக்கிட்டே போவார். பொதுவா ஒரு வீட்டுல இறப்பு மாதிரியான துக்க நிகழ்வுகள் ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 40 நாட்களுக்கு எந்த விதமான நல்ல காரியங்களையும் அந்த வீட்டுல செய்ய மாட்டாங்க. கோயில்களுக்கு போறது, சுப நிகழ்ச்சிகளை நடத்துறது, சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அடுத்து வரக்கூடிய 40 நாட்களுக்கு தள்ளி வச்சிருவாங்க. ஒரு வகையில பார்க்க போனா இந்த 40 நாட்களும் தீட்டு காலம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகக்கூடிய இந்த 40 நாட்களை கணக்குல வச்சுதான் நம்மளோட முன்னோர்கள் துக்கம் நடந்த வீடுகள்ல 40 நாட்களுக்கு சுப காரியங்கள் எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. எதனால இதை சொல்றேன் அப்படின்னா, செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகம் இல்லாத வீடுகள்ல பயணம் பண்றாரு அப்படின்னா அந்த 40 நாட்களும் மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கொடிய பலன்களை ஜாதகருக்கு கொடுப்பார். அதுவே சாதகமான வீடுகள்ல அமர்ந்து சுப கிரகங்களோட பார்வையோ அல்லது சேர்க்கையோ செவ்வாய் பகவானுக்கு கிடைக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க சுப பலன்களையும் ஒரு சில அற்புதமான யோகங்களையும் ஜாதகருக்கு செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவா செவ்வாய் பகவான் முழு பாப கிரகமாவே இருந்தாலும் அவர் சாதகமான வீடுகள்ல இருக்காரு அப்படின்னா ஜாதகருக்கு சுறுசுறுப்பை கொடுப்பார், உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பார், உடல் வலிமையை கொடுப்பார். நிலம் வாங்கக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகத்தை செவ்வாய் பகவான் தான் ஏற்படுத்தி கொடுப்பார். அரசு வேலைகள், போலீஸ், ராணுவம், இந்த மாதிரியான சீருடை பணியாளர்கள் சம்பந்தமான வேலைகள் இதை எல்லாத்தையுமே செவ்வாய் பகவான் தான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதுவே ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பகவான் பாதகமான வீடுகள்ல இருந்து அவருக்கு பாப கிரகங்களோட பார்வையோ அல்லது சேர்க்கையோ கிடைக்குது அப்படின்னா அந்த ஜாதகரை பிச்சைக்காரனாவும் நோயாளியாவும் மாத்திர வரைக்கும் செவ்வாய் பகவான் ஓயவே மாட்டார். அதாவது ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பகவான் முழுமையா கெட்டு போயிட்டார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு பூர்வீக சொத்துக்கள் எதுவும் கிடைக்காது, நிலம் மனை வாங்கக்கூடிய யோகங்கள் அமையாது. ஒருவேளை பூர்வீக சொத்துக்கள் அவங்க பேர்ல இருந்தாலும் அந்த சொத்துக்களை வளர்க்கக்கூடிய வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் ஏற்படுத்த மாட்டார். முழுமையா அழிக்கக்கூடிய வாய்ப்புகளை தான் செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். சகோதரர்களுக்குள்ள தொடர்ச்சியான பிரச்சனைகளை ஏற்படுத்துவார், சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவார். தினம் தினம் ஏதாவது ஒரு வகையில உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை கொடுப்பார், ரத்த காயங்களை ஏற்படுத்துவார், விபத்துக்களை ஏற்படுத்துவார். புற்றுநோய், ரத்த கொதிப்பு, எதிர்பாராத திடீர் மரணங்கள், இந்த மாதிரியான பெரிய அளவிலான பாதிப்புகளையும் செவ்வாய் பகவான் ஏற்படுத்துவார். இதனாலதான் நான் ஆரம்பத்திலேயே குரு பயிற்சிக்கும் சனி பயிற்சிக்கும் எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அளவுக்கான முக்கியத்துவத்தை செவ்வாய் பயிற்சிக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். குறிப்பா செவ்வாய் பகவான் தற்சமயம் நம்ம ராசிக்கு யோகங்களை கொடுப்பாரா அல்லது சோதனைகளை கொடுப்பாரா அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை பாதகமான வீடுகள்ல இருக்காரு அப்படின்னா அவர் என்ன மாதிரியான பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்துவார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே முன்னெச்சரிக்கையா இருந்துக்கணும். இதனால 12 ராசியை சேர்ந்தவங்களுக்குமே இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணா பார்க்கப்படுது. அதை விட முக்கியமா இந்த பிப்ரவரி மாதத்துல நடக்க இருக்கிற செவ்வாய் பயிற்சி ரொம்ப சிறப்பான ஒரு செவ்வாய் பயிற்சியா இருக்க போகுது. அதாவது தற்சமயம் காலபுருஷனோட 9வது வீடான தனுசு ராசியில இருக்கிற செவ்வாய் பகவான் பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு அப்புறமா 10வது வீடான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மகர ராசி செவ்வாய் பகவானோட உச்ச வீடு. இதனால அடுத்து வரக்கூடிய 40 நாட்களுக்கு உச்சம் பெற்ற செவ்வாயா மகர ராசியில சஞ்சாரம் பண்ண போறார். செவ்வாய் பகவானோட இந்த பயிற்சி ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே அற்புதமான யோக பலன்களையும் திடீர் முன்னேற்றங்களையும் கொடுக்க போகுது. ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே மோசமான அசுப பலன்களையும் பெரிய அளவிலான பாதிப்புகளையும் ஏற்படுத்த போகுது. அந்த வகையில ராசி கட்டத்துல 4வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான கடக ராசிக்கு இந்த சக்தி வாய்ந்த செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 7வது வீடான களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில உச்சமடைகிறார். செவ்வாய் பகவான் களத்திர ஸ்தானத்துல உச்சமடைகிறார் அப்படின்னா திருமண தடைகளை உடைச்சி திருமண யோகங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது திருமணத்துக்காக ரொம்ப காலமா காத்திருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி நல்ல விதமான யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போகுது. உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை துணையையும் இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே நேரம் களத்திர ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் உச்சமடைகிறார் அப்படின்னாலே உங்களோட வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்த போறார் அப்படின்னு அர்த்தம்.
இதனால திருமணமான கடகராசிக்காரங்க உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல ரொம்பவே அதிகபட்ச கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமா இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. இன்னும் சொல்ல போனா செவ்வாய் அப்படின்னாலே அதிக உஷ்ணம், வெப்பம், சின்ன சின்ன விபத்துக்கள், ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதிகள், ரத்த காயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காரக கிரகமா இருக்கிறார். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் களத்திர ஸ்தானத்துல உச்சமடையும் போது உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில பாதிப்புகளை ஏற்படுத்துவார். குறிப்பா ஒரு சில விபத்துக்களை சந்திக்கலாம், ரத்த காயங்களை சந்திக்கலாம், அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு பெரிய அளவிலான வியாதிகளை கூட சந்திக்கலாம். இது எதுவுமே இல்லை அப்படின்னாலும் காய்ச்சல், தலைவலி, மூட்டு வலி மாதிரியான சின்ன சின்ன பாதிப்புகளையாவது இந்த செவ்வாய் பயிற்சி கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை துணைக்கு ஏற்படுத்தும். அதே சமயம் செவ்வாய் பகவான் உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி அப்படிங்கறதால அவர் உச்சமடையக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில முன்னேற்றம் ஏற்படும், சிறப்பான லாபங்கள் கிடைக்கும், உங்களோட பண வரவு சிறப்பானதா இருக்கும், பெரிய அளவுக்கான பொருளாதார நெருக்கடி இல்லாத காலகட்டமா இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் இருக்கும். இன்னும் சொல்ல போனா உங்களோட தொழில் சம்பந்தமான எதிரிகளுக்கு முழுமையான தோல்விகளை செவ்வாய் பகவான் பரிசா கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. இதனால உங்களோட தொழில எதிரிகளோட தலையீடு முழுமையா விலகும். உங்ககிட்ட மல்லுக்கு நின்ன எதிரிகள் கூட தலை தெறிக்க ஓட போறாங்க. அதே போல உத்தியோகத்துல இருக்கிற கடகராசி அன்பர்களுக்கும் ரொம்ப சிறப்பான அற்புதமான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. இன்னும் சொல்ல போனா வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல நிறைய நெருக்கடிகள் இருக்கு. கூட வேலை பார்க்கறவங்களே எனக்கு குழி பறிச்சுக்கிட்டு இருக்காங்க, மேல் அதிகாரி சரியான ஆதரவு கொடுக்கறது இல்ல, உங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வும் சம்பள உயர்வும் வேற ஒருத்தருக்கு கைமாறி போய்கிட்டு இருக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் வேலை பார்க்கிற இடத்துல நீங்க சந்திக்கிறீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறமா உங்களோட உத்தியோகத்துல ஏற்பட்டு வர பிரச்சனைகள் எல்லாமே முழுமையா விலக போகுது. அதாவது நீங்க எதிர்பார்க்கிற பதவி உயர்வும் சம்பள உயர்வும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். மேல் அதிகாரிகளோட மனசு மாறி அவங்களோட ஆதரவும் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் உச்சமடைந்த நிலையில தொழில் ஸ்தானத்தையே நேரடியா பார்க்கக்கூடிய இந்த காலகட்டம் கடகராசிக்காரங்களோட தொழில் வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்க போகுது. எதிர்பாராத திடீர் திருப்பங்களையும் ஏற்படுத்த போகுது. இதனால சொந்த தொழில் தொடங்கணும், இருக்கிற தொழிலை விரிவுபடுத்தணும், நண்பர்கள் கூட சேர்ந்து கிளைகளை அமைக்கணும், இந்த மாதிரி எல்லாம் திட்டங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டமா இருக்கும். அதுலயும் குறிப்பா ஒரு சில கடகராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சொந்தமா தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சு 90% வேலைகளை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா எங்க நம்ம தொழில் ஆரம்பிச்சா தொழில தோத்து போயிடுவோமோ அப்படின்னு நினைச்சு தொழில் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடயே இருப்பாங்க. அப்படி நிறைய குழப்பத்தோட இருக்கிறவங்க கூட செவ்வாய் பகவான் பயிற்சியாகக்கூடிய இந்த காலகட்டத்துல தாராளமா தொழிலை தொடங்கலாம். இன்னும் சொல்ல போனா தொழில் ஸ்தானாதிபதி உச்சமடையக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்க ஆரம்பிக்கிற தொழில்ல பெரிய அளவுக்கான முன்னேற்றங்கள் தான் கிடைக்குமே ஒழிய எந்த வகையிலும் வீழ்ச்சிகள் ஏற்படாது. அதே போல மகர ராசியில உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானோட நேரடி பார்வை உங்களோட ஜென்ம ராசியான கடகராசியிலையும் குடும்ப ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற சிம்ம ராசியிலையும் நேரடியா பதியுது. உச்சம் பெற்ற ஒரு கிரகத்தோட பார்வை உங்களோட ஜென்ம ராசியில பதிகிற காரணத்தால உங்களோட மன தைரியம் இந்த காலகட்டத்துல 2 மடங்கு அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ரொம்ப துணிச்சலா ஒரு சில முடிவுகளை இந்த காலகட்டத்துல நீங்க எடுப்பீங்க. நம்மளால எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையையும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதே நேரம் உச்சம் பெற்ற செவ்வாயோட பார்வை குடும்ப ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற சிம்ம ராசியில பதியறதால குடும்ப வாழ்க்கையில ஒரு சில சிக்கல்களை சந்திக்க வேண்டியது வரலாம். குறிப்பா கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் ஏற்படுறது, தம்பி தங்கைகளுக்கு இடையே பிரச்சனைகள் ஏற்படுறது, சொந்த பந்தங்கள் கூட பிரச்சனைகள் ஏற்படுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாவே இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. இதனால எப்பவுமே பொறுமையை அதிகமா கடைபிடிக்கக்கூடிய கடகராசிக்காரங்க தங்களோட பொறுமையை இழக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்துல அதிகமாவே இருக்குது. இன்னும் சொல்ல போனா இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல உங்களுக்கு திடீர் கோபம், திடீர் எரிச்சல் இதெல்லாம் கட்டாயமா ஏற்படும். இந்த எரிச்சலும் கோபமும் உங்களோட குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அப்படி இல்லாம உங்களோட சொந்த பந்தங்களுக்கு இடையேவும் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அதனால இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல கடகராசிக்காரங்க உங்களோட மனசை ரிலாக்ஸா வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லாம நீங்க அதிகமா கோபப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போகக்கூடிய ஒரு சூழலையும் சந்திப்பீங்க. நன்றி, வணக்கம்.